வந்து ஆட்டோமேட்டிக் ஷாப் இருக்கும். ஏதாவது நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா 4 ஷாப் இருக்கும். முன்னாடி ஷாப் இருக்கும், பின்னாடி இருக்கும். ஸோ ஷாப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னை எடுத்தாலும் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. டெட்ராய்ட்ன்றது வந்து யூஎஸ்ல, நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்ல இருக்காது. முக்கிய காரணம் ஒசூர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோடைய அளவு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்து ஒசூர் தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப பெரிய போகிறோம். ஏன்னா நம்ம ஒசூரில் கிடைக்கிறாங்க. ஸோ ஒசூரில் இருக்கிறதால நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஒரு சில ஸ்கூல் மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரியாது, ஒரு சில தெரியாது. நீங்களும் ரொம்ப ஃபார்ச்சுனேட் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் வரும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கலாம். ஸோ அதனால் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இந்த ஸ்கூலில் பார்க்கும்போது மேடம் சொன்னாங்க 2500 பேர். ஐ திங்க் யூஸ் வாட் பிகெஸ்ட் ஸ்கூல். ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் மேலே வந்து தெரியுங்களா, என்னமோ கம்பெனி அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல். அந்த கம்பெனி கூட ஏதாவது ஸ்கூல் ஏதாவது பண்ணி எந்த கம்பெனி போனோம்னா அது வழக்கமும் கேட்பேன். ஜனங்களுக்கு முன்னிலையும் அதே மாதிரி கேட்டேன். கேட்கும்போது சந்தீப் சார் அண்ட் விஜய் சார் அவங்கள மீட் பண்ணோம். ஸோ அவங்க சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி கண்டிப்பாக வேறு ஸ்கூல்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில், சரி உங்கள் ஸ்கூல்ஸு கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க டாப் மேனேஜ்மெண்ட்டில் தென் யூனியன் எல்லாருக்குமே அவங்க பேசிட்டு, ஓகே யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கு வந்து டாய்லெட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 இயர்ஸ் பேக்கே அது ப்ரோக்ராம் ஆச்சு. ஸோ மீன்வாயில் அது ஓப்பனிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் ஆனாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஓப்பன் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார் ஃபார் என்டையர் டீம், எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே நான் வெங்கடேஷ் சார் அண்ட் சந்தீப் சார் 3 பேருமே பெரிய சண்டையை போட்டுருக்கோம் இந்த ப்ரோக்ராம் இருக்கு. பிகாஸ் எதுக்கு இது சொல்லுவாருன்னா, சட்டர்டேஸ் அவங்க சொல்றாங்க எதுவும் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஐ பர்சனலி வெரி மச் ஆஃப் தேங்க்ஸ் சார். பட் ஒன் திங் சார், டாய்லெட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு சார். அதுதான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து எஸ்டிலேட் அப்படியே இருக்குது சார். ப்ரெஷர் பம்ப் சார், அதுக்கு ப்ரெஷர் பம்ப்னா அட்டெண்டேட் எல்லாமே ஓப்பன் பண்ணப்போ தண்ணி வராது சார். ஏன்னா மேலே இது இருக்குது சார், டேங்க்ஸ் இருக்குது. டேங்க் வந்து எல்லாம் யூனிஃபார்மிட்டியே தண்ணி ஓடணும்னா ப்ரெஷர் பம்ப் இருந்தால் நல்லா இருக்குது சார். ஸோ அது லாஸ்ட் டைம் நம்ம கேட்டோம், அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படியே இருக்குது சார். அது கொஞ்சம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மோரோவர் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது சார். அத்தனை பேர் எல்லாம் தெரியோட 6 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாய்லெட் போய் வந்தால் இமீடியட்டாக அது வாஷ்ரூம் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ உங்கள் கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு 2 பேர் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம டீமோட நம்ம டீமே ரொம்ப நாளாக பாலம் பண்ணதுனால நம்ம டாய்லெட் அந்த டாய்லெட் பத்தாது. இன்னொரு டாய்லெட்ஸு அடிப்படை வசதி நம்ம ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நம்ம சிஎஸ்ஆர் பண்ண கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலுக்கு பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பசங்களுக்கு என்ன சொல்லுங்க, டாய்லெட் ரொம்ப அழகாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டாய்லெட் சொல்லுங்க யாருமே அந்த டாய்லெட் போனா அது நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் தெரிஞ்சுட்டு யாரும் அதில் படிக்காம பார்க்கறது உங்களோட கடமை. சரிங்களா? சவுண்ட் வரலையே. நான் விஜயவாடை பார்த்துருக்கேன். கோயில் இருக்காது. அது நம்ம வீட்டில் எப்படி பாதுகாப்பு இருக்கோ அதே மாதிரி டாய்லெட்டு பார்க்கலாம். எவ்வளவு அழகாக வச்சு போறது அதெல்லாம் பார்க்கறது கண்டிப்பாக வீட்டுக்கு போறது பார்க்கலாம். படிக்காம பார்க்கறது உங்களோட கடமை. சொல்லுங்க, யாரும் ஒன்றும் வாயை தொடக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு ஒர்க்கு நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம எவ்வளவாகி நம்ம டீமோட போய் ஒரு கம்பெனிக்கு போகணும் தான் போனோடனே கொடுக்க மாட்டாரு. அவரு மேலதிகாரிகள் பேசி அவர் கம்பெனியில் பேசி
இந்த மாதிரி வரும்போது அது பாதுகாப்பு நம்மளோட கடமை. கண்டிப்பா நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார் அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு ஆள் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கு. ஏன்னா பசங்க நீங்க வந்து கிளீன் பண்றதுக்கு பசங்க பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆல்ரெடி பாக்கெட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு ஆள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வித்தியாசம் பண்ண நம்ம ஸ்ரீரம் சொன்ன மாதிரி ரூம்ஸோ இல்லை டாய்லெட்ஸோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி.